ஒரு சிறிய பச்சை இலையிலிருந்து உலகம் முழுவதும் விரும்பி அருந்தும் நறுமணமிக்க தேநீர் எப்படி உருவாகிறது தெரியுமா? இன்று நாம் தேயிலை தொழிற்சாலைக்குள் சென்று இலை பறிப்பதிலிருந்து உங்கள் கோப்பை தேநீர் தயாராகும் வரை ஒவ்வொரு கட்டத்தையும் நேரில் பார்க்கப் போகிறோம். வாருங்கள், இந்த மனம் வீசும் பயணத்தை தொடங்கலாம். Learn தமிழ் தமிழ் கற்போம். A language for everyone. எல்லோருக்கும் தமிழ். Speak it, feel it, live it. தமிழோடு உலகை அறிந்திடுவோம். Learn தமிழ் தமிழ் கற்போம். இது லேர்ன் தமிழ் டிராவல் வீலாக்ஸ். பயணம் இனிதே தொடங்கட்டும். அழகிய மலைச்சரிவுகளில் பயிரிடப்படும் தேயிலையின் சுவாரஸ்யமான வரலாற்றை தெரிந்து கொள்வோமா? முதலில், உலகில் முதலில் தேயிலையை கண்டுபிடித்தவர் என்று கூறப்படுபவர் சீனாவின் புகழ்பெற்ற பேரரசர் ஷென் நோங். கிறிஸ்துவுக்கு முன் 2737 ஆண்டில் ஒரு நாள் அவர் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தண்ணீரை கொதிக்க வைத்துக் கொண்டிருந்த போது காற்றில் பறந்த சில தேயிலை இலைகள் அந்த கொதிக்கும் நீரில் விழுந்ததாக கூறப்படுகிறது. அந்த நீரை குடித்த போது அதன் இனிய மனமும் புத்துணர்ச்சியும் அவரை ஆச்சரியப்படுத்தியது. அப்படித்தான் தேநீர் உலகிற்கு அறிமுகமானதாக ஒரு பாரம்பரிய கதை சொல்லப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் தேயிலை ஒரு பானமாக அல்ல, மருந்தாகவே பயன்படுத்தப்பட்டது. அதன் மருத்துவ குணங்கள் காரணமாக சீன மக்கள் இதை மிகவும் மதித்தனர். பின்னர் தேயிலையின் தேவை அதிகரிக்க தொடங்கியதால் காட்டு மரங்களில் இருந்து இலைகளை பறிப்பதை விட திட்டமிட்டு தேயிலை தோட்டங்கள் அமைத்து பயிரிட ஆரம்பித்தனர். காலப்போக்கில் தேநீர் சீனாவிலிருந்து உலகின் பல நாடுகளுக்கும் பரவியது. இன்று அது உலகிலேயே அதிகம் அருந்தப்படும் பானங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இப்போது நாம் தேயிலை தொழிற்சாலையின் உள்ளே செல்கிறோம். இங்கு பறிக்கப்பட்ட இலைகள் பெரிய தட்டுகளில் பரப்பப்பட்டு வாட வைக்கப்படுகின்றன. வெளியே வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த மிஷினுக்கு போட்டு ட்ரை பண்ணி எடுத்துருவாங்க. பல மணி நேரம் குளிர்ந்த காற்று செலுத்தப்பட்டு இலைகளில் உள்ள ஈரப்பதன் குறைக்கப்படுகிறது. இதனால் இலைகள் அடுத்த கட்டத்திற்கு ஏற்றவாறு மென்மையாக மாறுகின்றன. டைரக்டா இதுல லோடிங் பண்ணி கிரைண்டிங் பண்ணிடுவாங்க. மருதாணி பத்திரிக்கீங்க இல்லையா, அதே மாதிரி அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துருவாங்க. இலைகள் உருட்டும் இயந்திரத்திற்கு செல்கின்றன. இந்த இயந்திரம் இலைகளை மெதுவாக உருட்டி அதன் செல்களை உடைத்து இயற்கையான சாறுகளையும் நறுமணத்தையும் வெளிக்கொணர்கிறது. இதுவே தேநீரின் சுவையும் மனமும் உருவாகத் தொடங்கும் முக்கியமான கட்டமாகும். தேயிலை பசுமை இலை தேனென மணக்கும் அற்புத இலை, மலையில் பிறந்து உலகம் சென்றாய், மனதை கவரும் தேநீரானாய். ஒரு கோப்பை தேநீர், ஒரு நாள் புத்துணர்ச்சி. சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி அந்த லாஸ்ட் பெரிய மிஷின் ரவுண்டிங் இருக்கு இல்லைங்களா, அங்க போச்சுன்னா 2 hour ஃபர்மெண்டேஷன் வரும். பவுடர் கீழே போச்சுன்னா ஃபில்டர், ட்ரை, ஃபிளேவர் ஆட் பண்ணி பேக்கிங். பின்னர் இலைகள் ஆக்சிடேஷன் அல்லது புளிக்க வைக்கும் அறையில் வைக்கப்படுகின்றன. இந்த நேரத்தில் இலைகள் மெதுவாக பச்சை நிறத்திலிருந்து செம்பழுப்பு நிறமாக மாறுகின்றன. கருந்தேயிலையின் தனித்துவமான நிறம், சுவை மற்றும் மனம் இந்த நிலையில் தான் உருவாகின்றன. அடுத்ததாக இலைகள் அதிக வெப்பத்தில் உலர்த்தும் இயந்திரத்துக்கு செல்கின்றன. இதன் மூலம் மீதமுள்ள ஈரப்பதன் முழுமையாக இணைக்கப்பட்டு தேயிலையின் தரமும் நீண்ட நாள் பாதுகாக்கும் தன்மையும் உறுதி செய்யப்படுகிறது. பிறகு உலர்ந்த தேயிலை சலிக்கும் இயந்திரத்தில் அளவின் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது. பெரிய இலைகள், நடுத்தர துகள்கள் மற்றும் மிகச்சிறிய துகள்கள் என தரம் மற்றும் பயன்பாட்டிற்கு ஏற்ப வகைப்படுத்தப்படுகின்றன. இறுதியாக தயாரான தேயிலை சுத்தமாக பொதி செய்யப்பட்டு உலகின் பல நாடுகளுக்கும் அனுப்பப்படுகிறது. இந்த சுற்றுப்பயணத்தின் முடிவில் பல்வேறு வகையான தேநீர்களை சுவைத்து பார்க்கும் வாய்ப்பும் கிடைக்கிறது. ஒவ்வொரு கோப்பை தேநீரின் பின்னாலும் இருக்கும் உழைப்பையும் அறிவியலையும் பாரம்பரியத்தையும் அறிந்த பிறகு
சாதாரண தேநீர் கூட சிறப்பாக தோன்றுகிறது. ஒரு சிறிய தேயிலை இலையிலிருந்து மனம் வீசும் ஒரு கோப்பை தேநீர் உருவாகும் அற்புத பயணத்தை இன்று பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த பயணத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.